கவிஞர் அவர்களே, அதாவது நேற்று தான் வந்து சட்டமன்றத்தில் சட்டப்பேரவையில் வந்து பிடிஆர் அவர்கள் பேசிய ஒரு ஒரு விவாதம் வந்து சலசலப்பு ஏற்பட்டது. ஸோ அதை சரி செய்யும் விதமாக என்னன்னு தெரியல. இன்று, அதாவது நேற்றுனா ஒரு ஒரு 20 தினங்களுக்கு முன்னாடி நடந்த பிடிஆர் அமைச்சர் அவர்கள் பேசிய ஒரு கருத்து சலசலப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். அதாவது அதிகாரம் என்கிட்ட கிடையாது, முதல்வர் தான் இருக்கு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. இன்றுனா நேற்று சென்னையில் வந்து திராவிட நெறியாளர் தமிழ்வேல் பிடி பழனிவேல்ராஜன் அவரோட வாழ்க்கை வரலாறு, அவரோட தந்தைக்கு வாழ்க்கை வரலாறு 100 வெளியீட்டு விழாவில் முதல்வர் அவர்கள் கலந்துக்கிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. என்ன அப்படின்னா, என் சொல்லை தட்டமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே சில பல, அதாவது இது வந்து திராவிட குடும்பம் அப்படின்னு பேசுகிறாரு. பேசி முடிச்சுட்டு அவர் பிடிஆர் வாரிசும் கிடையாது, பிடிஆருக்கு நானும் வாரிசு, நான் மட்டும் இல்லை நீங்கள் எல்லாம் வாரிசுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அரங்கத்தில் இருக்க எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஆமாம், கரவொலி எழுது. இது என்ன விஷயம் அப்படின்னா, வாரிசு அரசியல் சொன்ன உடனே சில பேருக்கு வயிறு எரியும் அப்படின்னு முதல்வர் குறிப்பிட்டு காட்டுறாரு. ஸோ இதுலேருந்து நல்லா புரியுது, வாரிசு அரசியல் தான் எல்லா மாவட்டத்திலையும் பரவ போகுது. அதை பற்றி வந்து திமுக கழகம் வந்து கவலைப்பட போகிறதும் கிடையாது, அதை பற்றி ஒரு பொருட்டாகவே கருத போகிறதும் கிடையாது. ஸோ அது ஏன் வந்து அந்த மேடையில் வந்து நேற்று 20 நிமிடம் சலசலப்பு ஏற்பட்டது. நேற்று அவரோட நூல் வெளியீட்டுனால ஏன் வந்து பகிரங்கமாக வந்து அவர் பேசணும், எல்லாம் ஒரே குடும்பம்னு பேசணும், என்ன இதில் என்ன எதிரொலிக்குது அப்படின்னா ஏதோ காரணம் இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன காரணம் ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா, திரு பிடி தியாகராஜன் அவர்கள் மத்திய தொகுதியில் ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு பற்றாளர் மாதிரி, ஏன்னா மக்களால் நேசிக்கப்படுறவர் அவர். கண்டிப்பாக அவர் எங்கே மத்திய தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவர் நின்னார்னா தோக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது. எனக்கு தெரிந்த அளவு பணம் கொடுக்காம ஓட்டு வாங்கினது அவராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க பிடிஆர் அவர்களுக்கு வந்து மதுரை நீங்கள் மத்திய தொகுதின்றீங்க, மதுரை மாவட்டம் முழுக்கவே அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மக்கள் சப்போர்ட் இருக்குது. கட்சிக்கு அப்பாற்பட்டுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் சொல்வது உண்மை. பணம் எதுவும் ஓட்டுக்கு தானே சொல்லுவாங்க. ஆமாம், ஓகே, அப்படி ஓட்டுக்கு சொல்லக்கூடாது. பணம் செலவு பண்ணாமல், அதாவது மக்கள் எதிர்பார்க்காமல் நல்லதை செய்வாருன்னு ஓட்டு போட்டு வந்தவர் தான் அப்படின்னு சொல்லி மக்கள் மதுரை மாவட்டத்தில் பரவலாக பேசப்படுற கருத்து. அதனால தான் சட்டமன்றத்தில் அவர் பேசினது வந்து பெரிய ஹைலைட் ஆகிருக்கு. ஏன்னா உண்மையை அவர் சொல்லியிருக்காரு, அதில் எந்த தப்புமே கிடையாது. ஸோ ஒரு தில்லா ஒரு கெத்தா சொன்ன அமைச்சரை பார்த்து கண்டிப்பாக திமுகவானது பயப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதாவது அமைச்சர் கவிஞர் அவர்களே, இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, மக்கள் அதாவது இதை எப்படி பெரிய நெறியாளர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, பொன்முடி அவர்கள் பேசிய கருத்துக்கு அவர்கள் வந்து கட்சியிலேருந்து நீக்கி இன்னும் அமைச்சர்கள் நீக்கவில்லை. சட்டப்பேரவையிலே போய் ஒரு விஷயத்தை வந்து ஆணித்தரமாக சொன்ன ஒருவர் மீது ஏன் நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் இருக்காங்க. அது நடவடிக்கை எடுக்காமல் மாறாக அடுத்த நாள் வந்து அவங்க அப்பா நூல் வெளியீடுகளால் புகழ்ந்து பேசியிருக்காங்க. இது ஏதோ கவரப் மாதிரி தெரியுது. இதுதான் உண்மை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரோட குடும்பமானது ஒரு பாரம்பரியம் மிக்க குடும்பம், செல்வாக்கு மிக்க குடும்பம். செல்வாக்குன்னா நீங்கள் அதை பணத்தை வச்சு நீங்கள் இடப்படாதீங்க. அவங்க மக்கள் மத்தியில் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகம். இன்னொரு வகையில் பார்த்தா அவர் பின்வழியாக பார்க்கையில் முதல்வர் அவர்களுக்கு ஒரு சொந்தக்காரர் வேறு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதனால் மதிப்பு மிக்கவர், செல்வாக்கு மிக்கவர், மதுரையை இன்று தாங்கி கொண்டிருக்கிற ஒரு என்ன சொல்லுவாங்க, அதிகாரம் மிக்கவர். ஆகையால் அவரை சமாதானப்படுத்தும் வகையில் இது நடந்திருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்து அடுத்த ஐடி மினிஸ்டராக மாற்றினாங்க. அதுக்கு வந்து ஒரு ஆடியோ கிளிப்பு தான் காரணம். ஸோ வேறு எதுவும் குண்டு எதுவும் போட்டுருவாரோ அப்படின்ற ஆஃப் பண்ணுறாங்களா என்னென்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அவரை பொறுத்தளவுக்கு அவராக இருக்கிறார். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொன்று சொல்கிறாங்க கவிஞர் அவர்களே, அதாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி வந்து கிட்டத்தட்ட 2ஆம் இடத்துல வந்துருச்சு மதுரையில். ஆமாம், அது மிகப்பெரிய சதி ஒன்று இருக்குது. அதை நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். ரைட்டு, அது ஒரு புறம் இருக்கட்டும். 2ஆம் இடத்துல வந்து நல்ல வாக்கு வங்கி. இப்போது பிஜேபி நினைத்தது என்றால் பிடி பழனிவேல்ராஜன் அவர்களை வந்து தன் பக்கத்து அழைக்கலாம் இல்லையா, அழைத்து மொத்த மதுரை மாவட்டத்தை கவர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். முன்பே இது போன ரூமர் வந்துட்டு இருந்தது, பட் அதை வந்து அமைக்க வச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வருகின்ற தேர்தலில் பதிலாக வெளிவரும். இப்பொழுதுதான் புகைய ஆரம்பித்திருக்கிறது. இந்த நேரத்தில் ஒன்று பேசிக்கணும் கண்டிப்பாக. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து காங்கிரஸ் அம்மையார் அவங்க இந்திரா காந்தி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஆட்சியில் வந்து
கிட்டத்தட்ட வந்து படித்தவர்களுக்கு நல்ல, அதாவது ஒரு ஃபீல்டில் இப்போ வந்து நீங்கள் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் கவிஞர் ராசத்தின் அவர்கள் வந்து புலமையில் வந்து ஒரு நல்ல ஒரு எழுத்தாளராகவும் நல்ல ஒரு கவிதை நயமாக இருக்குங்க, ஆல்ரெடி இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களை தூக்கி வந்து ஒரு அமைச்சர், ஒரு தமிழ் வளத்துறை அமைச்சர், ஏதோ ஒரு அமைச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அமைச்சரை தூக்கி நியமிப்பாங்க, அதாவது ஸ்பெஷலிஸ்ட்டாக தூக்கி நியமிப்பாங்க. அதுபோல தான் எக்கனாமிஸ்டான மன்மோகன் சிங்கை தூக்கி பிஎம்ஆ நியமித்தாங்க. இந்த அதெல்லாம் வந்து பார்க்கும்போது பிஜேபி அரசாங்கமும் தற்போது ஃபீல்டில் தன்னறிவு பெற்று விளங்குறவங்களை தூக்கி முன்னிலைப்படுத்துது. அதாவது நீங்கள் அஜித் தோவால், நேஷனல் செக்யூரிட்டி அஜித் அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவரை தூக்கி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக போட்டிருக்காங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கார்ல இப்போ ஜெய்சங்கர், அவரும் கிட்டத்தட்ட வந்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இருந்து எக்கச்சக்க பணிகளை செஞ்சு போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பிடிஆர் அவருக்கு என்று தனிப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்குது. கண்டிப்பாக திறமையானவர். இந்த விஷயத்தை வந்து அவங்க ஈஸியாக பயன்படுத்தி பிடிஆர் அவர்களை வெளியில் கொண்டு வந்து பிஜேபி கூட இணைத்து மத்திய அமைச்சர் பதவி கூட வழங்கலாம். ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதை அவர் பயன்படுத்தி கொள்வதும் கொள்ளாதும் அவரது மனநிலையை சார்ந்தது. இருப்பினும் அவரது செயல் போற்றுதற்குரியது. வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக நம்ம அடுத்த டாபிக் போகலாம்.